உங்களுக்கு தெரியுமா? பின்னவலை எலிபென்ட் ஓபனேஜ் யானைகளுக்கு இப்ப நாங்க அனாதைகளை பார்த்துக்கிறோம். யானையில் அனாதைகள் இருக்குது. அந்த அனாதை யானையெல்லாம் எடுத்துட்டு ரம்புக்கடையிலிருந்து போகணும். பின்னவல்ன்ற ஊரு போயிருப்பீங்க, கண்டி பக்கத்துல, மாவனல்ல பக்கத்துல. அங்க போனீங்கன்னா யானை பார்க்கலாம். யானை ஓபனேஜ் இருந்துச்சா, அனாதை யானைகள்லாம் இருக்கும். அந்த யானைகளை பார்க்கறதுக்கு நிறைய பேர் போவாங்க. பின்னவலையில போனாங்கன்னா அங்க யானை குளிப்பாட்டுற ஷோ இருக்கு. அப்படியே ஆத்துக்கு எடுத்துட்டு நீங்க போயிருப்பீங்க. அந்த ஒரு பெரிய ஆறு ஓடும். அங்க யானையை போய் குளிப்பாட்ட பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. யானைக்கு எதுக்கு தும்பிக்கை? அது வேண்டிய மாதிரி எடுத்து மேலுக்குள்ள போட்டு எல்லாம் செய்யும். ஆனா அங்க போனேன்னு வைங்க, யானையை குளிப்பாட்டத்துக்கு 4 பேர் நிப்பான். பக்கெட்ல அள்ளி ஊத்துவான். இப்ப அவனே ஒரு பட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. யானை இப்படி நிக்கும், அது பாட்டுக்கு தண்ணி அப்படியே அடிக்கும். யானைக்கு தெரியல அதுக்கு ஏன் தும்பிக்கை. முன்னாடி உள்ளத அல்லாஹ் கொடுத்த மாதிரி ஏண்டா யானைய பபாவாக்கு வச்சு நான் உன்னை குளிப்பாட்டம் பாண்டா, அதுக்கு மறந்துரும் எனக்கு குளிக்க தெரியல. சச்சின் டெண்டுல்கர் ஒரு பிளேயர் இந்தியால, அவங்க வாப்பாட்ட ஒரு அழகா பேட்டி கொடுக்கிறாரு. ஒரு தடவை அவங்க வாப்பாட்ட கேட்கிறாரு, சச்சின் குட்டையான ஒரு ஆள், இவ்வளவு சிக்ஸ் அடிக்கிறாரு, உலகத்துல பெரிய பெரிய உயரமான வீரர்கள் அவங்க வேணும்னா அடிப்பாங்க, சச்சின் பாஞ்சு அடிக்கிறாரு, மேல போகுது, இதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்குதா? நீங்க என்ன பண்ணினீங்களா? இல்ல அவர் எங்க ட்ரைனிங் அனுப்பினீங்க? அவர் வாப்பா சிரிச்சிட்டு சொல்றாரு, சின்னத்துல சச்சின் நானும் விளையாடுவோம், சச்சின் அடிச்சா என் கைக்கு வரும், நான் வேணுமெண்டே பின்னாடி தட்டிட்டு சிக்ஸ்னு கத்துவேன். சச்சினுக்கு நான் சின்னத்துல இருந்தேன், அவன் அடிக்கிறவன் கைக்கு தான் வரும், நானா தட்டிட்டு சூப்பர் சிக்ஸ்டா, சூப்பர், எனக்கு பிடிக்க முடியல, சிக்ஸ் அடிச்சுட்டானுவேன். அந்த சின்னத்துல போட கான்ஃபிடன்ட் தான் இப்ப நான் கிரவுண்ட்ல உட்கார்ந்து பாக்குறேன், அவன் பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறான்டார். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? சின்னத்துல கொடுக்கிறோம் கான்ஃபிடன்ட். ஒரு சின்ன யானை குட்டியை சங்கிலியால போட்டு கட்டி வச்சிருவான், சின்னத்துல உடைக்க ட்ரை பண்ணும், 4 வாட்டி கால் அடிச்சு பார்க்கும், உடைக்க முடியல. பெரிய யானைக்கு அதே சங்கிலி தான், அதுக்கு தெரியும் உடைக்கலாம், ஆனா அதுக்கு தெரியாது உடைக்கல. சின்னத்துல ட்ரை பண்ணால பிறகு ட்ரையே பண்ணாது, அதனால இப்படி கம்பி குச்சி காட்டுவான். சின்னத்துல பயம் காட்டுறது இன்றைக்கும் பயம். ஏண்டா இதனால நம்ம எப்படி வளர்க்கிறோமோ அப்படிதான் எங்களுக்கு பெரிய பேர்கள் கிடைக்கும். இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், என்ன போடுறோமோ அதான் கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா? சரி, அன்பார்ந்த தாய்மார்களே, இப்ப நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, குழந்தை கேள்வி கேட்கிற நேரம், அந்த கேள்விகள் ஒவ்வொன்றுக்கு இன்னும் கேள்வி பறக்கணும் என்று நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு மேல கேள்வியே கேட்காதவாப்பா, உசுர்ல பாதி போச்சுன்னு நினைச்சு கேள்வியை நிப்பாட்ட ட்ரை பண்ணீங்களா? நீங்க எதுக்கு ட்ரை பண்ணீங்க? நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? தாய்மார்களை இதுல பெருமதி உங்களுக்கு தெரிஞ்சா ஸ்கூலுக்கு போய் ஆனா படிக்கணுமா, ஆவண்ணா படிக்கணுமா? பில தாய்மார்களே, உங்க குடும்பத்துல யாராவது யூகேல இருக்கிறாங்களா, ஜெர்மன்ல இருக்கிறாங்களா? போன் போட்டு கேளுங்க, நான் சொல்றது அங்க என்னன்னு. ஏபிசி படிச்சு கொடுத்தாங்கன்னு வைங்க, பாடல் பாடசாலையில கவர்மெண்டால ஃபைன் பண்ணுவாங்க. ஹியூமன் ரைட், அந்த புள்ளையோட ரைட் விளையாடுறது, அதுக்கு போய் ஆல்பபெட் படிச்சு கொடுத்தீங்க குற்றம். என்ன அவங்க விமானத்தை கண்டுபிடிக்கிறாங்களா, அவங்க போனை கண்டுபிடிக்கிறாங்களா, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்களா? ஏபிசி படிச்சு கொடுத்தா தப்பா? 6 அவர் வகுப்பு நடக்கும், 4 அவர் டீச்சரோட விளையாடணும், 2 அவர் அவங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் படிச்சு கொடுப்பாங்க. என்ன அது எப்படி? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த புள்ளட்ட கேட்டா, பாபா ஸ்கூல் போகணுமா? புள்ள முகம் அப்படி மலர்ந்துரும். ஸ்கூல் போகணும், ஃபர்ஸ்ட் டார்கெட் ஸ்கூல். உங்க பிள்ளைக்கு நூறலியா போகணும், எப்படி சிரிப்பு வருவதோ ஸ்கூல் போறதுக்கு அதுவா எழும்பி வரணும். அந்த ஆசையை உருவாக்குறது ஃபர்ஸ்ட். அங்க உள்ள பாடல் பாடசாலை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல கேளுங்க, நான் சொல்றது இதை சொல்லிட்டு தான் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவேன். இது காது, இது மூளை. காதால கேட்கறீங்க, இங்க எத்தனை பேர் கேட்கறீங்க? இங்க கிரகிக்கிறவங்க எத்தனை பேர், கேட்கிறவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு கொஞ்சம் உளவியலாளர்கள் சொல்றாங்க, 40 டிகிரிக்கு கொஞ்சம் தலை மேல தூக்கப்பட்டிருந்தா அவங்க கிரகிக்கிறாங்க, இப்படி இருந்தா அவங்க கேட்கிறாங்க. பள்ளிவாசல முக்காவாசி பேர் இப்படித்தான் இருப்பாங்க. நான் தூங்கல் எனக்கு தலையை ஆட்டுவாங்க, பாதி தூக்கம் தான் உங்களுக்குள்ள. என்ன பேசுனேன்னு கேட்டா ஃபைனலா ஒண்ணுமே தெரியாது. எங்க பலர்கள் பேப்பர் வாசிப்பாங்க. ஆச்சியார் என்ன வாசிங்க? வாசிச்சா வேற யோசனைக்கு பெற்ற கண்ணு தான் வாசிச்சிருக்குது, யோசனை வேற. இதுக்கு சொல்லுவாங்க என்கோடிங். லிஸ்னிங் வேற, என்கோடிங் வேற. ஸ்கூலுக்கு அனுப்புற பிள்ளைய காதால கேட்கறத அனுப்புறோம் நம்ம,
நம்ம புள்ள படிக்கலன்னு பிள்ளைகளுக்கு திட்டுறோம். தாய்மார்களே, பிள்ளை எங்கட? அந்த பிள்ளைகளுக்கு குறை சொல்லாதீங்க. அந்த பிள்ளை வளர்ப்புல நாம பிள்ளை விட்டோம். நாம் டிவிலையும் நாடகத்திலையும் நேரம் கழிச்சோம். அந்த பிள்ளையை எப்படி படிப்பிக்கிற உலகம் எங்கேயோ போயிருக்கிற நேரம் 4 பேர்ட்ட நாம் அட்வைஸ் வாங்கல, நாம கேட்கல. நம்ம மடியில உள்ளதும் ஒரு பேராசிரியர், மறந்துடாதீங்க. அப்படிப்பட்ட அறிவாளியா மாத்தலாம். என்ன ஆச்சு? நாம போய் அட்வைஸோ படிக்கவோ இல்லை. இதான் நிஜம். குழந்தை மூளையை சரியா டெவலப் பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காதை கொண்டு போய் மூளையோட கனெக்ட் ஆக்கணும். இப்போ ஒரு புள்ளிட்ட நான் பேசினா காது கேட்குது. கிரகிக்கிறது வேற, கேட்பது வேற. லிஸ்னிங் வேற, என்கோடிங் வேற. நீங்க காதால கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இங்க ஏதாவது ஒரு ஃபேன் அப்படி நின்று வைங்க, அம்புட்டு பேரும் அங்க போகும். ஃபேன் நிக்கிறதெல்லாம் பெரிய புதனமாமா. ஸ்கூல்ல பேசிட்டே இருப்போம், ஒரு புள்ள அங்கால ஓடும், அவ்வளவு பேர் அந்த புள்ளைய பார்ப்பாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு என்கோடிங் பழக்கம் இல்ல. இது வரைக்கும் கேட்டு இருந்துக்கிறாங்க, எங்கேயாவது பராக்கு பார்க்க கிடைக்க பாத்துருவாங்க. டீச்சர் போட்டு படிச்சு கொடுக்கிற நேரம் அங்க போயிருப்பா, அந்த குரங்க பாருண்டுவாங்க. சோ இது லிஸ்னிங். என்கோடிங் இப்படியே வச்சு என்னமோ எனக்கு முக்கியமான ஒன்று சொல்றாங்க, கவனமா கேட்போம். காதால போய் மூளையால என்னமோ ஒன்று நடக்குது, அவங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். ஜஸ்ட் சிம்பிளா சொல்றேன். நர்சரியில உட்கார வச்சு ஏபிசி படிச்சு கொடுக்க மாட்டாங்க. டீச்சர் இப்படி வந்து குழந்தைய கண்ணோட கண்ணை பார்க்கணும். 200 நாளை கொடுப்பாங்க. கண்ணோட கண்ணு பார்க்கணும். 20 பிள்ளைகள் உட்கார வச்சிருப்பாங்க. டீச்சர் சொல்லுவாங்க, ஒன்ஸ் அப்பான் அ டைம். நான் சொல்லலை இதெல்லாம் இலங்கைக்கு சாத்தியப்படுமா, கரிக்குலம் இதெல்லாம் நடத்துங்க. ஆனா உண்மையை சொல்லி தானே ஆகணும். நாளைக்கே வந்து எனக்கு சிலபஸை மாத்துங்கன்னு சொல்லலாது. ஆனா ஜஸ்ட் பாருங்க, ஒன்ஸ் அப்பான் டீச்சர் சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒரு ஊர்ல ஒரு யானை. அந்த யானை டீச்சர் சொல்ல போல டீச்சர் புருவம் மேல போகும். டீச்சர் இப்படி மெல்ல மெல்ல வந்து ஜம்ப் பண்ணுவான். டீச்சருக்கு என்ன டார்கெட் கொடுத்திருக்காங்க தெரியுமா? கண்ணு மேல போகணுமா, வாய் திறப்படணுமா. இந்த வாய் குழந்தைக்கு வாய் இப்படி திறப்பட்டு கண்ணு மேல போனா என்கோடிங் நடக்குது. 200 நாள் ட்ரெயின் பண்ணினதுக்கு பிறகுதான் ஸ்கூலுக்கே கொடுப்பாங்க. உங்க பிள்ளைக்கு சைக்கிளை கொடுத்து 10 நாளை கொடுத்தா ஓட அப்படி விழும். 4 நாள் இதாகும். 2 ரோத பக்கத்தில் போட்டிருப்பீங்க, ஒன்றை கலட்டுவீங்க, மறு ஒன்றை கலட்டுவீங்க. இப்ப பாப்பீங்க குழந்தை போகும், கையை விட்டு ஓடும், அப்படியே போயிடும். இது பழக்கிறது. ஸ்விமிங் பூல்ல போட்டு குழந்தைய போடுவாங்க, நாங்க ஆச்சரியப்படுவோம். அந்த குழந்தை அப்படி கீழே போய் அது அப்படி டம் பிடிச்சு மேல வரும், உயிரே போற மாதிரி இருக்கும். குழந்தை அடுத்துதான் மெல்ல கை அடிக்கும். 4 நாள் குழந்தை சின்னது நீந்த ஆரம்பிக்கும். நாம் அதை பார்த்துட்டு என்னையா பண்றாங்க, எங்க உசுரே பயிரும் நினைப்போம். அன்பிக்கினியவர்கள் இதெல்லாம் பார்க்கிறாங்க, படிச்சு செய்யறாங்க. இதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒருத்தர் பேசுற நேரத்தில் இப்படியே கேட்கணும் என்று பழக்கணும். நம்ம ஊர்ல நான் படுற பாடு, ஜும்மாவுக்கு போனா தலைய தூக்கி பார்க்க மாட்டாங்களே, வெக்கம். வெக்கம் இல்ல, தூக்கம். பகல் 12 மணிக்கு தூக்கம். ஏன் இன்னல் ஹம்துல்லாஹ்னு சொன்ன உடனே தூக்கம். சைத்தான் வார டைம் அது. கேட்றாதப்பா, இவரும் சேர்ந்து தூங்கிட்டு கொஞ்ச நேரத்துல முடிச்சு பாதி ஜும்மால பாதி விளங்கினா எப்படி இருக்கும், அரை பாதி விளங்கினா எப்படி இருக்கும். அன்பிக்கினியவர்கள், அதனால கவனமா புரிஞ்சுக்கோங்க. இது தான் சாப்டர் லிஸ்னிங் அண்ட் கோடிங். என்கோட் காது அந்த பிரெயினோட செக் பண்ணாட்டி காது கேட்கும். கேட்பது வேற, கிரகிப்பது வேற. கிரகித்தாதான் உங்க பிள்ளைக்கு விஷயமே நடக்கும். 200 நாள் ட்ரெயின் பண்ணின ஒரு ஆளை கொண்டு போய் ஸ்கூல்ல வச்சா கட்டாயமா தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க. அடிக்கு ஒரு முறை தண்ணி குடிக்கணும் புள்ள. குடிச்சிட்டு டீச்சர் பேச போக்குல இப்படி நிக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது எதுவுமே தாய்மார்களே நமக்குள்ள நடக்கல. சோ நான் இதை உங்களுக்கு தொட்டு காட்டினது இது ஒல்ல என்னுடைய சப்ஜெக்ட். நாம எங்கேயோ வச்சு எங்க புள்ள ஏன் இதை கண்டுபிடிக்கலன்னு கொஸ்டனுக்கு ஆன்சர் தேடினோம்டா அப்ப எங்களுக்கு புரியும் எங்க புள்ள மூளை சரியா யூஸ் ஆகவே இல்லை.